வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இன்னைக்கு நாம் வந்து மீஷோலேருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. இது வந்து எப்படி சொன்னால் என்னோடய பாப்பாவுக்காண்டி நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி நான் அந்த கிஃப்ட் வாங்கியிருந்தேன். பட் பாப்பா ரொம்ப நாளாகவே தனியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாளா. பட் எனக்கும் இவளுக்கு நான் பிறந்த நாள் அப்போல்லாம் எப்போவுமே வந்து அந்த கிச்சன் செட் வாங்கி தருவேன். நான் ப்ளஸ் நார்மலாக 200க்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிச்சன் செட் தான் என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. பட் இவள் வந்து விரும்பி அவள் வந்து கேட்டிருந்தா, எனக்கு இந்த கிச்சன் செட் வேணுமா, மீஷோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. பட் நான் வாங்கி தரல. நீ எந்த ஒரு பொருளவே பத்திரமா வச்சுக்க மாட்டேங்கிற பாப்பா, நான் வாங்கி தரதெல்லாம் நீ வந்து எல்லாம் வேஸ்ட் பண்ணுற, ஒன்று உடச்சிடுற, இல்லைன்னா கீழே மேலே போட்டுற, கீழே பாதி ஜாமான் இருக்குது, மாடியில் பாதி ஜாமான் கிடக்கு, அதனால நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே நான் 1 இயராகவே நான் ஜாமானே எதுவும் வாங்கி தரல. பட் அப்படி இருந்து இது 1-2 வாங்கிடுவான். அப்படி வாங்கினா தான் இந்த கிச்சன் செட். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த செட்டை நான் ஆர்டரே பண்ணலைங்க. என் பொண்ணாகவே எடுத்து கிச்சன் செட் எடுத்து எனக்கு வேணும், உங்களுக்கு கேட்டால் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லி மீஷோ அவளே ஆர்டர் பண்ணிட்டா. எனக்கே தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணி இதுமாதிரி மீஷோக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் வந்திருக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பதட்டம் அடித்து போய் பார்க்கறது, நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு. இங்கே எனக்கு ரெகுலராக மீஷோக்காரவங்க வந்து ஒரு அண்ணா போடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சவங்க தான். பட் ஏன்னா அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க, நான் அதுக்கப்புறம் நான் ஜிபேயில் நான் வந்து பே பண்ணுவேன். பட் அந்த அண்ணா ஃபோன் பண்ணவும் தான், நான் ஆர்டர் பண்ணலையே, எப்படி நான் பண்ணேன் அப்படின்ட்டு நம்பி நான் வந்து காசு கொடுத்து வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த லேபிளில் போட்டிருந்துச்சு கிச்சன் செட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆஹாப்பா, நம்ம பொண்ணு பார்த்தா வேறு இது. சரி, இது வந்து அவளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம். பட் அதனால நான் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா அவள் ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆசையோடு அவள் ஆர்டர் பண்ணியிருக்கா. பட் அதை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படின்றனால நான் அந்த தடவை வாங்கிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இது வந்து ரொம்ப தவறான விஷயந்தான். அது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இது கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும். இது தப்பான ஒரு செயல். இந்த வயசில் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கேட்காம எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது அதை கண்டிப்பாக நான் இனிமேட்டு அவர்கிட்ட நான் சொல்லணும். இது ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் அதுக்குள்ளே ஆகக்கூடாது, பண்ணவும் கூடாதுன்றத நம்ம வந்து கண்டிஷன் பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஸ்கூல் போயிட்டா பார்த்திங்கன்னா இதை செட் பண்ணுறப்ப சரி வந்தோன்னா நம்மளுக்கு ஷாக்காக இருக்கட்டும் அப்படின்றனால. இதோட என்னன்னாங்க, என் பொண்ணுக்கு வந்து இன்னொன்றும் நான் வந்து இப்போ இதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என் பொண்ணுக்கு இதுமாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்து இதை வந்து கிச்சன் செட்டை நம்ம உள்ளே வச்சு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு நாம் விளையாடுறதுக்கு அவளுக்கு செட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. இப்போதைக்கு இந்த கிச்சன் செட்டை பாருங்கள், இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்தோன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ ஜேபி லைஃப் லைன் பாப்பாக்காண்டி கிச்சன் வந்து நம்ம மீஷோவில் வாங்கினேன் அப்படின்றது இருக்குது. நான் தொடர்ந்து வீடியோ பண்ணீங்க பார்த்திங்கன்னா இந்த சுட்கேஸ் மாதிரி இருந்தது. சுட்கேஸில் தான் வந்து இவ்வளோ ஜாமானும் இருந்தது. பட் இது எப்படி செட் பண்ணணும் சொல்லி மேப் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மேப் இருக்கு பாருங்க. இது மேலே அந்த ஒரு பாக்ஸ் வைக்கணுமா, அந்த சிவப்பு கலர் பாக்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இருந்துச்சு. அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கலர் பாக்ஸை வந்து அதை வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸை வந்து அந்த இதில் வந்து ஓட்டையில் நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ இதை நான் செட் பண்ணிடுவேன். ஏன்னா இது எனக்கு வந்து பண்ண முடியல. ஒரு கையில் மொபைலும் ஒரு கையில் இது யூஸ் பண்ணல. அதனால் சரி நான் கட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். செட் பண்ணிட்டோம். செட் பண்ணால் அழகாக இருக்குது. அது மேலே மேடை மாதிரி இருக்குது, கீழே வந்து சூட்கேஸ். நம்ம வேணும்னா நம்ம வச்சு விளையாடலாம், வேணாங்கிறப்ப அதை நம்ம கலட்டிட்டு மறுபடியும் நம்ம வந்து அந்த சூட்கேஸ்குள்ளே வச்சு எங்கே வேணாலும் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் விளையாடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே. ஆனால் வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா. பட் ஓகே, 450 ரூபா அப்படின்றதுனா கூட தான் இருக்குது. நான் 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவேன். 100 ரூபாய்க்கு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. சரி ஆசைப்பட்டுட்டா வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்றதுனால ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அங்கே ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டலை. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சைடில் பார்த்திங்கன்னா 2 பிளேட் மாதிரி இருக்குது. இது வந்து ஜாமான் கழுவி வைக்கிறது தான். சிங்கு தொட்டியிலேருந்து ஜாமானை கழுவி வைக்கிறது தான். அதில் வந்து அட்டாச் பண்ணணுமா பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இதே மாதிரி ஆப்போசிட்டில் அங்கிட்ட ஒரு அட்டாச் பண்ணணுங்க.
அதாவது சிஸ்ஸர் கட்டிங், அதாவது கத்திரிக்கோல், 2வது கத்தி, பழங்கள் வந்து அதை வச்சு கட் பண்ணுறோம். அதனால் அது ஒரு சைடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் இது வந்து இந்த சைடு அட்டாச் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், செட் பண்ணிட்டு நான் போடுறேன். அட்டாச் பாப்பாவுக்கு ஆர்வம் இருக்கும் இல்லையோ, ஆனால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்வம் இதை செட் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஆர்வம் தாங்கலை. இதுலேயும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்குவோம். அதில் வந்து சைடில் வந்து 2 ஹோல்மே கொடுத்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு பீம் மாதிரி 2 கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அதில் உள்ள ஸ்டிக்கை அட்டாச் பண்ணுவோம். ஸ்டிக்கை அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கலர் மாதிரி ஒரு பாக்ஸ் வருது. இது ஹோலில் விடுற மாதிரி. இந்த ஹோலில் வந்து அதில் விட்டு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். அதாவது இது என்ன ஸ்பூன் ஸ்டாண்டு, ஸ்பூனுக்குள்ள ஓட்ட கொடுப்பாங்களே, இப்போ வந்து ஸ்டாண்டு மேலே வந்து அதுக்கு தனியாக கொடுத்தோன்னா செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செட் பண்ணதில் வந்து இது பார்த்தீங்களா, இதை வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணி இப்போ இதில் வந்து என்னென்னா ஸ்டிக்கர் ஒட்டணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வியூ நான் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வந்து ஒட்டியாச்சு. பேக் சைடு வந்து அது வந்து கிளிக் பண்ணணும். சின்னதாக இருக்கும், கிளிக் பண்ணோன்னா முடிஞ்சிடுச்சு. ஃபுல் வியூ ஓகே. நான் வந்து இப்போ இதுக்கு வந்து தனித்தனியாக இருக்குது ஸ்டிக்கர். இந்த தனித்தனியாக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி, ஜாமாக்கெலாம் ஸ்டிக்கர் ஒட்டி. இது வந்து அடுப்பு பார்த்திங்கன்னா, இது வந்து சிங்க் தொட்டி, லீவ்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய ரெஜிஸ்டர், அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரிட்ஜை ஏற்கனவே வச்சுருந்தா, பட் அது அவளோட விளையாட்டு ஜாமான், எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஜாமான்னு இதிலேயே நான் போட்டேன். அதுன்னு இல்லாமல் அதோட எக்ஸ்ட்ரா ஜாமானை நான் இதில் போட்டேன். இதோட ஃபுல் வியூஸ் தான். பட் ஓகேங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம விளையாடுறதுக்குள்ள இதெல்லாம் கிடைக்கலங்கனால கொட்டாங்குச்சியில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேங்க. இது வந்து நான் விநாயகருங்க. நான் விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு நான் கும்பிட்ட விநாயகர் ஃபோட்டோ. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது முடிஞ்சு தான் வந்திருக்கோம் வீடியோ. பட் வந்து இந்த மைக் வாங்கியிருக்கேங்க. ஆனால் எனக்கு வந்து வேலை செய்யுது, பட் ஒரு சில நேரத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம வந்து அதை நல்லா அழுத்தி போட்டால் அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா, அதனால் வேலை செய்ய மாட்டேங்குது. பட் இது வந்து எனக்கு எதுக்குன்னா மெயினாக சமைக்கல எனக்கு தேவைப்படுது. பட் அதனாலே நான் வந்து இதை வாங்கினேன். இல்லைன்னா நம்ம தனியாக வாய்ஸ் ஓவர்னால கொடுக்க முடியல, அதனால் இந்த ஸ்பீக்கர் வாங்கினேன். தேங்க்யூ.